வீட்டில் வளர்க்கும் செல்லப் பிராணி இறந்தால் உறுதியாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்த பாதிப்புகள் முக்கியமாக உணர்ச்சி பூர்வமானவை, மன ரீதியானவை கூட, மற்றும் சில சமயங்களில் ஆன்மீக ரீதியான நம்பிக்கைகள் சார்ந்தும் இருக்கலாம். இறந்த செல்லப்பிராணியால் ஏற்படக்கூடிய முக்கிய பாதிப்புகள் இங்கே. உணர்ச்சி மற்றும் மன ரீதியான பாதிப்புகள். செல்லப்பிராணிகள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போலவே கருதப்படுவதால் அவற்றின் மரணம் ஒருவரை ஆழமாக பாதிக்கலாம். துக்கம் மற்றும் மனச்சோர்வு. செல்லப்பிராணியை இழந்ததற்கான ஆழ்ந்த சோகம், அழுகை, தனிமை உணர்வு, மனச்சோர்வு, டிப்ரெஷன் ஆகியவை ஏற்படலாம். மனிதர்களை இழந்த போது ஏற்படும் அதே அளவு துக்கம் செல்லப்பிராணியின் மரணத்திலும் ஏற்படலாம். குற்ற உணர்வு, கில்ட் மற்றும் கோபம். பிராணியை சரியாக பார்த்து கொள்ளவில்லையோ என்ற குற்ற உணர்வு அல்லது அதன் இறப்பிற்கு காரணமான சூழ்நிலைகள் மற்றவர்கள் மீது கோபம் வரலாம். குழந்தைகளுக்கான பாதிப்பு. குழந்தைகளுக்கு இதுவே முதல் பெரிய இழப்பாக இருக்கக்கூடும். இது அவர்களிடையே மன அழுத்தத்தின் அறிகுறிகளை, மென்டல் ஹெல்த் சிம்டம்ஸ், நீண்ட காலத்திற்கு ஏற்படுத்தலாம். பெற்றோர்களும் பெரியவர்களும் இதை சாதாரணமாக புறக்கணிக்காமல் குழந்தைகளின் உணர்வுகளை அங்கீகரிப்பது மிக அவசியம். தனிமை உணர்வு. குறிப்பாக தனியாக வசிப்பவர்களுக்கு செல்ல பிராணி அளித்த பாசமும் துணையும் இல்லாமல் போவது பெரிய தனிமை உணர்வை ஏற்படுத்தும். ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கைகள் சார்ந்த பாதிப்புகள். சில நம்பிக்கைகளின்படி செல்லப்பிராணிகளின் மரணம் சில விதங்களில் வீட்டிற்கு அல்லது குடும்பத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்கலாம். கர்மவினை. சில ஆன்மீக கருத்துக்களின்படி வீட்டில் வளரும் பிராணி குடும்பத்தில் வரவிருந்த ஒரு துயரத்தையோ அல்லது கர்ம வினையையோ தானே ஏற்றுக்கொண்டு உயிரை விடுகிறது என்ற நம்பிக்கை உள்ளது. துன்பத்தை உணர்த்துவது, நாய் அழுவது அல்லது பூனை விசித்திரமாக படுத்துக்கொள்வது போன்றவை ஏதோ ஒரு ஆபத்து அல்லது துன்பம் வரவிருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளாக சிலரால் பார்க்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடியவை. செல்லப்பிராணியை இழந்தால் உங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தவும் சமாளிக்கவும் சில ஆலோசனைகள். துக்கத்தை அங்கீகரியுங்கள். உங்கள் துக்கத்தை மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ வேண்டாம். அழுவது, சோகமாக இருப்பது முற்றிலும் இயல்பானது என்பதை உணருங்கள். ஆதரவு தேடுங்கள். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது செல்ல பிராணி இழப்புக்கான ஆதரவு குழுக்களுடன் பெட் லாஸ் சப்போர்ட் குரூப்ஸ் பேசுங்கள். நினைவுகளை போற்றுங்கள். பிராணியின் புகைப்படங்கள், நினைவு குறிப்புகள் அல்லது அதன் பொருட்களை வைத்து அதன் நினைவாக ஒரு சின்ன மரியாதை செய்யலாம். சிகிச்சை தேவைப்பட்டால், உங்கள் துக்கத்தால் அன்றாட வேலைகளை செய்ய முடியவில்லை என்றாலோ அல்லது மனச்சோர்வு அறிகுறிகள் தீவிரமானால் மனநல ஆலோசகரிடம், தெரபிஸ்ட் ஆர் கவுன்சிலர் பேசுவது நல்லது. செல்லப்பிராணியின் மரணத்தால் நீங்கள் துக்கத்தில் இருந்தால் அதை பற்றி மேலும் பேசவோ அல்லது அதிலிருந்து மீண்டு வர உதவக்கூடிய வழிமுறைகள் பற்றி அறியவோ விரும்புகிறீர்களா?